விராயி விராயி ஒண்ணும் இல்ல. நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன். என்னடா ஆச்சு? ஏமா கண்ணு, அவன் எதுவும் கேட்காதம்மா. அவன் மேல எந்த தப்பும் இல்ல. எனக்கு கிடைச்ச கொஞ்சம் அதிகாரத்தை என் உரிமை நினைக்காம அடுத்தையும் போட்டு பிச்சை நினைச்சு காலம் பூரா கண்டே முன்னால நின்னே கழிச்சம் பத்தியா. அதான் நான் பண்ண பெரிய தப்பு, பெரிய தப்பு. அதுவும் நான் பெத்த பிள்ளை பாக்குற மாதிரி சொரணையே இல்லாம நின்ன பத்தியா. அதான் ரொம்ப ரொம்ப தப்புமா. ஆனா என் புள்ள அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி எந்த தப்புமே பண்ணலாமே, எந்த தப்பு பண்ணல. நான் தான்மா. ஹலோ, யாரு? ஒண்ணும் இல்லம்மா. அம்மா கண்ணு இல்ல, நீ அம்மா கூட்டிட்டு உள்ள போம்மா, உள்ள போ. அம்மா இதை ஒண்ணும் இல்லம்மா, நான் இருக்கல. என்ன நம்புறீங்களா? எதிரிமா உள்ள ஒண்ணும் இல்ல, தைரியமா போம். போன் பண்ணது யார்? வேற யாரும் இல்லப்பா. அந்த ரத்னம் மறுபடியும் நம்மகிட்ட கலவம் பண்றதுக்கு ஆளுகளை அனுப்பி வச்சுக்கானா, வந்துகிட்டு இருக்காங்கப்பா. தம்பி தம்பி, என்ன? சிஎம் இருந்து போன் எடுக்காது. இல்ல, ஆல்ரெடி எடுத்துட்டேன். லைன்ல இருக்காரு, கொஞ்சம் பேசிருங்க. இல்ல, அந்த பக்கம் போங்கப்பா, போங்க போங்க போங்க, போ போ. ஹலோ ஹலோ, வணக்கம் தலைவரே, எப்படி இருக்கீங்க? என்ன வேலு, போன் பண்ண எடுக்க மாட்டேங்கிற? ஐயோ அப்படியே ஒண்ணு தலைவர், குளிச்சிட்டு இருந்தேன், வந்து எடுக்கிறதுக்குள்ள கட் ஆயிடுச்சு. இங்க பார், அங்க நடக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். எலெக்ஷன் நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க தலைவரே. சொன்னவங்க என்ன சொன்னாங்களோ எனக்கு தெரியாது. ஆனா இங்க நடக்கிறது கட்சி விஷயம் கிடையாது, என் பர்சனல். என் வீட்டு வாசல்ல ரொம்ப நாளா நான் வளர்த்த நாய் என்னைய கடிச்சிருக்கு. அதை நான் கொல்லணும். ரொம்ப சின்ன விஷயம் தலைவர், நீங்க இதுல தலையிடாதீங்க. வேலு, நான் சிஎம் பேசுறேன், கேக்குதுல? அங்க என்ன நடந்தாலும் சரி, இந்த நிமிஷமே எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு கிளம்பி இங்க வர்றேன். எதுவா இருந்தாலும் நேர்ல பேசிக்கலாம், சரியா? அது விட்டுட்டு வீம்புக்கு ஏதாவது பண்றேன்னு தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். புரியுதா? சிஎம்க்கு நிறைய பேர் இருக்கு, வச்சிடறேன்.